சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியாக மாறேன், சத்தம் போட்டு அதை ஆரம்பிச்சுடுங்க நல்லா முடியும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நீங்க பக்திங்க பேர்ல அவங்க சில விஷயம் பண்ணுவாங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீ இதை பண்ணு அப்படின்னு. அப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்றது உங்களுக்கு எது ரொம்ப கடுப்பேது? என்னென்ன ரீல் விடாம விடு போடா. சார் ஒன்று என்னென்னா, இங்கே இருக்கவங்களையே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கள் அம்மா சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்கள் அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் மொட்டை ஓட்டு விட்டுறது. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? ஏதாவது ஒரு கோயிலில் மொட்டை ஓட்டுறது. இன்னைக்கு இவன் கையால மொட்டை அடிக்கிட்டு இருக்கும் போது கேட்டிரடா பிரயோஜனம். ஒன்று திருப்பதியில் போய் போடுறது, அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது. இதுக்கு போய் கதற கண்ணாடிய பாரியா நல்லா பளபளன்னு பழனியானவர் மாதிரி இருக்கு. அப்படியே போட்டு குலதெய்வத்து கோயில்ல ஒரு மொட்டையை போட்டுறது. அவர் மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவரு பார்த்தா வழுக்கன்னே கூப்பிடுற அளவுக்கு ஆகி போச்சு. காய்கறி வாங்க வந்தா காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க. இவங்க ஆனா எடுக்க மாட்டாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இவங்க எங்கேயாவது போய் வேண்டிக்கிறது. திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில், அங்க வந்து தீக்குழி இறங்குறது. எனக்கே தெரியாதுங்க, நான் காப்பு கட்டல ஒண்ணும் கட்டல. முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு புத்துல கைய விடு, இல்ல பொதகுழியில காலை விடு. என்ன வம்பள கோத்து. காலேஜ் இருந்தவொடனே நீ வான்னாங்க, போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பலையை கொடுத்து தீக்குழியில இறங்க விட்டாங்க. ஆமாங்கயா, எதுக்கு நான் சொல்றேன், உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? இவங்கலாம் வந்து வேண்டிக்கிறது. வேணாலும் பொத்து போகுது, கை பொத்து போகுது, ஏன்னா நீங்க தூக்குங்க, இல்ல உங்க வீட்டுல என்ற வளர நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. ஏன் இந்த பாருங்க, 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனனால தான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு சவடால அடிச்சிட்டு இருக்க. அம்மா நான் சும்மா இல்லடா. எதை சொன்னாலும் இதை ஒண்ணு சொல்லிடுறாங்க. நான் வேணுன தெய்வம் உன்னை கை கொடுத்தனால தான் இவ்வளவு தூரம் வாய் பேசுற நீ. சரித்தே, அதனால தான் உன்னை பூக்குழி இறங்க சொன்னேன். அம்மா நீ அம்மா மாரியாத்தா காளியாத்தாலாம் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க மருத்துவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஆனதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எப்படி சிவாஜி உங்க பக்தி ஓகே, நீங்க மாரியம்மனை கும்பிடுறதும் சரி, காளியம்மா கும்பிடுறதும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ஆக்சிடென்ட் ஆயிருச்சியா? ஆக்சிடென்ட் ஆகி 108ல தூக்கிட்டு போறாங்க. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சேன். நாங்க போகையில சாமி கும்பிட்டுட்டே போனோம். சுய நினைவே இல்ல. நாங்க கும்பிட சாமியில போய் காளிகாத்த காளியம்மன், பாளையத்தம்மன், கோட்டை மாரியம்மன், ராஜகாளியம்மன், கோட்டை மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு துண்ணூறு எடுத்துட்டு வந்து பூசுனதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்படினியா நக்கல்யா அவனுக்கு. ஐயா இப்படிதான் சார் சொன்னா. சரி, அம்மா நான் எங்கம்மா இருக்கேன் அப்படினா. என்ன ரைமிங்கா பேசுற? ஐயா கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ல இருந்து கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு வரும்போது அதெல்லாம் வந்து ஓரியன்டேஷன் இருக்காது, அதெல்லாம் நார்மல். 20 வருஷமா உனக்கு கூட வச்சிருக்கிறோம்ல, ஆமா, எங்களுக்கு இது தேவைதான். ஆமா, அதெல்லாம் சரியா போச்சு. நீ இறங்க விட்டு புண்ணாயி அதை ஆடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். புண்ணாளாக பொய்யா பேசாத, பேசணுன்றதுக்காக பொய் பேசாத. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். இதே மாதிரி எங்க அம்மாவும் சாமி ஆடுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஆண்டவா ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. உங்களோட பிள்ளைக்கு நீங்க குறி சொல்றீங்க, எல்லா ஊருக்கே நீங்க குறி சொல்றீங்க, எல்லாம் நல்லது நடக்குது. பேச்ச பாரு பேச்ச, அப்படியே அப்பனை கொண்டிருக்கு. ஏன் உங்க வீட்டுல ஒரு கெட்டது நடக்குது, நீங்களே சரி பண்ண வேண்டியதானே? ஊர்ல 99 நல்ல சாமியார் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு டுபாகூர் சாமியார் இருப்பான். முன்கூட்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னா 10 பேருக்கு சொல்றீங்க, உனக்கு இது நடக்கும் போ, இது நடக்கும் போ, இது நடக்கும் போன்ற. ஜாக்கிரதையா இருக்கியா, அரசியலோட மோசமானவன்லாம் இங்க இருக்கா. நம்ம வீட்டுல ஒரு இது நடக்கும்போது ஏன் நீ முன்கூட்டியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த சாமி எங்க போகுது? அப்ப கடவுளையே சோதிக்கிற அளவுக்கு இப்ப மக்கள் முன்னேறிட்டீங்க. என்ன சாமி வருமே என்ன ஆகும், என்ன செய்வீங்க? எதிரே யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வாக்கு வருதோ அதுதான் வரும் வாயில. இப்படியே பேசினா நாங்க செத்துருவோம் பலன் சொல்லுவீங்க நீங்க. ஆமா. ஓகே, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சொல்லி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? ஒரு பொண்ணுக்கு 8 வருஷமா குழந்தை இல்ல. சரி அதை விட அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போகண்டா. என்ன அறியாம அவங்களுக்கு வாக்கு சொன்னேன், உனக்கு போ, நீ 8 வருஷமா பிள்ளை இல்லாம காத்துருக்கு. உங்கள மாதிரி டீசன்ட்டான ஆளை ஏன் சார் இப்படி வம்பிழுக்குறாங்க? உனக்கு ரெண்டா கொடுத்தா பாதுகாப்பையான்னு சொல்லி கேட்டு அனுப்பி விருப்பேன் போல. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? எனக்கு தெரியாது அவங்க யாரு என்ன வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். கோயிலுக்கு வளைவி போட வந்திருந்தவங்க இப்ப அந்த பொண்ணுக்கு 2 பையன் பிறந்து ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் போன வருஷம் ஆடி மாசம் தூக்கிட்டு வந்து அவங்க தங்கச்சிக்கு வளைவி போட்டு விடுங்கன்னு கொண்டு வந்தாங்க. அற்புதம். ஓகே, உங்க மகனுக்கு நீங்க சொன்ன குறி நடந்திருக்கா? ஏன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மகனுக்கு வந்து எப்படி சொல்றது, அவன் கீழே விழுக போறான்னு சொன்னா எனக்கு வந்து சயனம் சொல்லும்.
பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஏதாவது எங்க வீட்ல ஏதாவது ஆக போகுதுன்னா சயனை சொல்லும், நான் சொல்லுவேன், டேய் பாத்துருங்கடா, பார்த்து சூதானமா இருங்கடா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஏதோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பனும் கேட்க மாட்டான், மகனும் கேட்க மாட்டான். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. நான் பிள்ளை பெத்து வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளை ஒன்று, அதுவும் கேட்காது. அசிங்கமா இல்ல? ஆனா செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கஷ்டத்தையும் நான் தான் அனுபவிப்பேன். நல்லா உங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட மாட்டான். ஊரை சுத்தி இருக்கிறவங்களுக்கே சொல்றேன்னு சொல்லிச்சுலடா. அம்மான்னா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். சாமி வந்தா ஊரை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அருள் சொல்லும், வெளியில இருந்து ஆடுறவங்களுக்கு அருள் சொல்லாதுன்னு சொல்லிச்சு பாரு. அவர் சத்துக்கு அங்க போயா ரொம்ப புண்படுத்துறாங்க. அந்த பொண்ணு யாருனே தெரியாது. அந்த பொண்ணு யாருனே தெரியாம தான் கோயிலுக்கு வந்துச்சு. வேணா ப்ரூஃப்க்கு வேணா ஃபோன் பண்ணி பேச சொல்ல அவரை. அதெல்லாம் சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. ஓகே தான். அவங்க யாருன்னு தெரியாது, நான் கூட தான் இருந்தேன், அதெல்லாம் ஓகே தான் சார். நாக்குல குத்தா வச்சு உட்கார்ந்திருக்காமா. அப்படித்தான் எல்லாம் ஓகே தான் சார். ஆனா நம்ப மாட்டேன் சார். நான் ஒரு திமிரு பிடிச்சேன் சார். அப்படின்னு சொன்னீங்களே சாரு. இப்போ நீங்க எல்லாருமே சொல்றீங்க, இப்போ நீங்களும் சாமி கொண்டாடல் சாமி ஆடுதல் நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. என்னையும் எடுத்து வேஸ்ட் பண்றாங்க. என்ன பரிகாரம் தான் சொல்லுங்க சார். உங்க அம்மா சாமி அடிக்கிறாங்க, இப்போ உங்க அம்மா சாமியா இல்லையா? இல்ல, சோலி முடிச்சு. அந்த சாமி ஆடுறது ஏன்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு நம்மளா பண்றதானே தவிர. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அது வந்து சாமி பூதம் எங்க இருந்து வரப்போகுது? நம்ம தான் மனுஷன், நம்ம தான் சாமி. இது வந்து எங்க இருந்து இறங்கி நீ வந்து சொல்லி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை, சுத்த நம்பிக்கையே கிடையாது. சாம்பார் அப்ப எனக்கு